நாங்க அரசியல் கத்துப்போம். உங்களால ஊழல் இல்லாம ஆட்சி செய்ய முடியுமா? எங்களால அரசியல் கத்துக்க முடியும். கொள்ளையடிக்காம நீங்க ஆட்சி செய்ய முடியுமா? நீங்களா சின்ன பசங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஃபேன்ஸ் தான். இது ஓட்டா மாறாது. எப்படி ஓட்டா மாறாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் போட போறேன், தளபதிக்கு தான் போடுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எங்க ஊர்லயே நிறைய பேர் இருக்காங்க. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஃபேமிலில எல்லாருமே தளபதிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒரு இதுவா இருக்கும். சோ அவ்வளவு ஓட்டு இருக்கு. நீங்களா அதை டிசைட் பண்ணக்கூடாது இல்ல, நாங்க தான் டிசைட் பண்றோம். நீங்க யாரும் அதை டிசைட் பண்ணக்கூடாது. அதுதான் வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, அவருக்கு தெரியும். பயந்துட்டாருன்னு பயப்பட விட்டுதான் பழக்கம் அவருக்கு. பயந்தெல்லாம் பழக்கமே கிடையாது. கண்டிப்பா ஒரு கொடுப்பாரு பதிலடி, எல்லாருக்குமே கொடுப்பாரு. அவர் மேல என்ன விமர்சனம் வச்சாலுமே நான் அவர் கூட தான். அப்ப தம் அடிக்கிற பழக்கம் எனக்கு, சிகரெட் எல்லாம் குடிப்பேன். கல்லாம் விட்டுட்டு அது வேற. அப்ப நான் ஒரு ஒதுக்குப்புறமா போய் சிகரெட் குடிச்சேன். தம்பி விஜய் வந்தாப்புல. அப்படி வந்தோடனே என்னை பார்த்துட்டு அப்படி திரும்பினாரு. என்ன தம்பி வாங்க அப்படின்னேன். இல்லைண்ணே நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது. அப்புறம் சொல்றோம் தப்பா நினைச்சுக்காதீங்க, பேட் ஹேபிட் விட்டுருங்க சார் அப்படி. புரிஞ்சு அவனுக்கு. அப்ப ஏஜ் பார்க்கல, அவன் ஒரு எண்ணம், நீங்க இன்னும் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல சொல்றதானே. ஸோ அந்த புகைப்பிடிக்கிறது ரொம்ப மோசம் செய்யணும். மெயினா அவர் நிறைய பேர் கவனிக்கல. அரைச்சது மாதிரி முன்னாடியே அவர் சின்ன சின்ன அங்கங்கே பண்ணிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு ஆள் இது படத்தை அசுவிதிக்காக வரல அவர். அண்ட் இஸ் காட் என்ன சொல்றது, அவர் சொன்ன மாதிரியே ஒரு பீக்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆகி வர்றாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வரல. எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஃபால்ல தான் வருவாங்க, இன்க்ளூடிங் ரொனால்டோ. நான் மேட்சர் கூட ஒரு டவுன்ல தான் அப்படி வந்தாங்க. இவரோட பீக்ல வராரு. ஸோ கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாரு நம்பிக்கை இருக்கு. அவரை சுத்தி நல்ல ஆளுங்களை வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஏதாவது சேஞ்ச். ஏன்னா அவர் போதை எடுத்தீங்களா, அவருக்கு ஒரு தன்மான பிரச்சனை. என்ன நீங்க கிட்ட பண்றீங்களா, வரேன்டாண்ணா நான் கிளீன் ஆட்சி தரேன் எல்லாமே ஒரு ஃபீலிங் எனக்கு தோணும். ஏன்னா இது வெரி சென்சிட்டிவ் பர்சன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் வருவாரு, நல்ல வருவாரு, எனக்கு நல்ல நம்பிக்கை. வெளியே பேசல, மீடியா கிட்ட பேசலங்கிறதுக்காக அது ஒரு பேட் குவாலிட்டி கிடையாது. நான் அந்த காலத்துல காமராஜர் கூட அவர் தெரியாது, அது மாதிரி மீடியா பேசணும். அவரோட இதெல்லாம் அவரோட ஒர்க்கெல்லாம் சுருக்கலா இருந்தது. அதே மாதிரி டிவிகே டிஎம்கே ரெண்டு கட்சி தான் போட்டு அப்படின்னு விஜய் அவர்கள் மீண்டும் அழுத்தமா சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அழுத்தமா தான் சொல்லுவாரு. டிவிகே தான் கண்டிப்பா வரும். இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கல, டிவிகே வரும் எப்படி நீங்க அழுத்தமா சொல்றீங்க? தேர்தல் தவிர மீது எல்லாத்தையும் சந்திச்சாச்சு இல்ல, அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சந்திச்சுட்டாரு. அவங்க பயப்படுறதுனாலதான் இப்போ இன்னும் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பண்ணுவாங்க, அதையும் சந்திக்க தயார். கமல் சார் என்ன சொல்றாங்க, கமல் சார் சொல்றாங்க, ரஜினி சார சொல்றாங்க. ஏன் அண்ணனை மட்டும் அண்ணன் தளபதி அண்ணன்ற குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாரு, எங்க உடம்புல ஒருத்தர். ஏன் இப்ப நீங்க இன்டர்வியூ வாங்குறீங்க, உங்க மனசுல யாரு இருக்காரு? அண்ணன் தானே இருக்காரு. அதேதான் தளபதி அண்ணனை அடிச்சுக்க முடியாது. எல்லார் வீட்லயும் இருக்காரு, எல்லார் வீட்லயும் உட்காந்துட்டாரு. அவர் தூக்கி எல்லாம் போட முடியாது.